ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். முதல் நேர் யார் எங்கன்னு பார்க்கலாம் சுவாமிஜி. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. என்னோட பேர் லதா. பிறந்த தேதி 18/7/1985. ராசி கடகராசி, நட்சத்திரம் பூச நட்சத்திரம், 2ஆம் பாதம். என்னோட வயசு 30 ஆகுது மேடம். ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணாங்க, பண்ணிட்டு டைவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அவனுக்கு அதான் நான் ஒரு 10 லட்ச ரூபாய் கடன் வாங்கி கொடுத்துட்டேன், வேலை இல்ல, அதனால கேஸ் போட்டிருக்கோம். இப்போ அதான் அந்த பைசா வருமா, எனக்கு வேற ஒரு அலைன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க, அந்த அலைன்ஸ் நல்ல அலைன்ஸா வருமா, நல்லபடியா செட் ஆகுமான்னு கேட்கலாம் தான் சார் கிட்ட. கண்டிப்பாங்கம்மா, உங்களுடைய வாழ்க்கை நல்லபடி அமையறதுக்கு என்ன பரிகாரம் செஞ்சு பயனடையலாங்கிறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே மேடம். என்ன உத்தியோகம் பண்றீங்க நீங்க? நான் டிசைனரா வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல இருந்தேன் ஃபர்ஸ்ட். இப்போதைக்கு வேலை இல்ல சார். 10 லட்சம் யார்கிட்ட வாங்கி கொடுத்தீங்க நீங்க? எங்க சொந்தக்காரங்க கிட்ட, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், லோன் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்துட்டாங்க சார். என்ன வாங்கி என்ன பண்ணாரு? அதை வாங்கி அவங்க செலவு பண்ணிட்டாங்க சார். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுங்க, அவங்க கல்யாணத்துக்காக வாங்கிட்டு இருந்த செலவு அப்படி இப்படின்னு சொல்லி வேஸ்டா அந்த பைசா எல்லாம் வாங்கி எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டாங்க. டைவர்ஸ் ஆயிடுச்சு. என்ன வேலை இருக்கு. ஆமாங்க சார், டைவர்ஸ் ஆயிடுச்சு. வேலை இருக்கிற வரையும் நான் கட்டிட்டு இருந்தேன். இப்ப வேலையும் இல்லை, என்னால கட்ட முடியல. இப்ப பைசா கேட்டா தர மாட்டேங்கிறான், அதனால கேஸ் போட்டிருக்கோம் சாமிஜி. டைவர்ஸ் ஆனதுக்கு என்ன காரணமா? கருத்து வேறுபாடுக்கு என்ன காரணம்? இல்ல சாமிஜி, அவங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சது. சரி, அதுக்கப்புறமா தான் டைவர்ஸ்க்கே ஓகே சொன்னேன். சரிம்மா, இப்போ என்ன இது பணம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டா, இல்லை என்ன பரிகாரம் பண்ணால் பிரச்சனை தீரும்னு பார்த்துடலாமா? ஆமாங்க சாமிஜி, என்னோட கல்யாணத்துக்கும் இனிமேல் அம்மா பார்த்துட்டு இருக்காங்க வீட்டில், அது நல்லபடியாக அமையுமா என்னன்னு கேட்கலாம் தான். சரி, அப்போ கல்யாணம் நடக்கிறத பற்றியும் அந்த வர வேண்டிய பண வரவை பற்றியும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி சொன்னால் அவங்க இந்த பணம் வாங்கின விஷயத்தையே, இந்த தொகையை அவங்க ஏற்றுக்க தயாராக இல்லை அப்படி தான் சொல்ல முடியுமா? அவங்களோட மனோநிலை எப்படி இருக்குன்னா, நீங்கள் 10 லட்சம்னா அவங்களோட மனநிலை 3 லட்சம் தான் வாங்கின மாதிரியான ஒரு மனநிலையில் தான் அவங்க இருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது அவங்க ஒத்துக்கக்கூடிய மனநிலையிலும் இல்லை. அதனால் அந்த பக்கத்துலேருந்து பண வரவு அப்படின்றது யானை வாயில் போன கரும்பு, நமக்கு எந்த மாதிரி கிடைக்குமோ பலன், அந்த பலன் தான் சொல்கிறோம். ஆனால் உங்களோட பொருளாதார பிரச்சனை தீர்றதுக்கு மட்டும் வேணால் வழி சொல்கிறோம். அந்த பணம் வருதுன்றதை பற்றி 99% வாய்ப்புகள் குறைவாக வந்துருக்கு. ஒரு விஷயம் கடந்து போன பிறகு அதை போய் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் சொல்லுவோம். இருந்தாலும் உங்கள் பண பிரச்சனை தீர்றதுக்கு, கடன் அடையிறதுக்கான வழியை மட்டும் இப்போ நம்ம சொல்கிறோம். நீங்கள் இந்த தீபாவளி அன்னைக்கு உங்களுக்கு மதியத்துக்கு மேலே, தீபாவளியெல்லாம் முடிஞ்ச பிறகு மதியத்துக்கு மேலே நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலில், ஏன்னா காலம்பரை வெளில போனால் கோயிலெல்லாம் பரபரப்பாக இருப்பான். அதனால் தீபாவளி முடிஞ்சு மதியத்துக்கு மேலே சிவன் கோயிலாக இருந்தாலும், விஷ்ணு கோயிலாக இருந்தாலும், உங்களுக்கு சிவாலயமாக இருந்தாலும் அல்லது பெருமாள் கோயிலாக இருந்தாலும், எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கோயிலில் அனுமதி வாங்கி அந்த கோயிலோட நந்தவனத்தில் நீங்கள் பன்னீர் மர கன்று வாங்கி வைங்க. நீங்கள் இதில் ராகுகால யமகண்டங்கள்லாம் பார்க்க வேண்டியதில்லை. நீங்கள் மற்ற அஷ்டமி நவமி அமாவாசைகள்லாம் பற்றி யோசிக்காதீங்க. அதனால் அந்த கிழமைகளை பற்றி, நாலு நட்சத்திரத்தை பற்றி யோசிக்காமல் தீபாவளி அன்றைக்கி ஒரு 11 மணிக்கு மேலேன்னு வச்சுக்கோங்க, 6 மணிக்குள்ளேன்னு வச்சுக்கோங்க. அவள் அந்த கூட்டமாக இருக்கிற நேரத்தில் ஒத்துக்க மாட்டா. முதலே அனுமதி வாங்கி இந்த பன்னீர் மரத்தை நட்டுடுங்க. நடும்போது 9 பிடி மொச்சையை ஊற வச்சு அந்த ஜலத்தை விட்டுட்டு மொச்சையை பசுமாட்டுக்கு கொடுங்க. இது ஒரு பரிகாரம் பண்ணிவிடுங்க. அப்புறம் 2வது பரிகாரம், இந்த பண விஷயங்கள் எது பேசுகிறதா இருந்தாலும் உங்களோட ஜாதகத்துக்கு திங்கக்கிழமையை ஒதுக்கி வச்சுருங்க. அது மாதிரி நீங்கள் இந்த பண பரிவர்த்தனைகளை பேசினாலும், கோர்ட்டு வழக்கு பிரச்சனையை பேசுகிறதா இருந்தாலும், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஒரு பெரிய ஒரு சாத்துக்குடி அளவு வெண்ணெய் எடுத்துகிட்டு போய் சாத்தி உங்கள் பேர் அர்ச்சனை பண்ணிவிட்டு போய் பேசுங்க. இந்த தடங்கள்லாம் படிப்படியாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதேமாரி கார்த்திகை தீபம் அன்றைக்கி சிவாலயம் போய் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து விளக்கு போட சொல்லுங்கள். விவாக வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும். வேறு பரிகாரம் வேண்டாம். தடைகள் அத்தனையும் விலகும், பணப்பிரச்சனை தீரும். நீங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் பேர் சொல்லக்கூடிய அளவு மறுபடியும் பிரகாசமாக வருவீங்க. நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. இன்னைக்கு எல்லா நேர்களுக்காகவும் நிறைய நல்ல பரிகாரங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக இதனால் எல்லாருமே பயனடைஞ்சிருப்பாங்க. ரொம்ப நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து.